தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் வனிதா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தனியாருடன் இணைந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் இந்த தொழிலாளர்கள் வீடுகளில் இருந்து குப்பையை வாங்கி பிரித்தல், வார்கால்களில் உள்ள குப்பையை அகற்றுதல், வார்கால் சுத்தம் செய்தல், வீடுகளில் இருந்து பெறப்பட்ட குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து எடுத்து அதை ஆங்காங்கே அமைந்திருக்கும் மறுசுழற்சி மையத்துக்கு எடுத்து செல்வது வழக்கம். இந்த பணியாளர்களுக்கு மாதந்தோறும் முதல் வாரத்தில் வழங்கப்பட வேண்டிய சம்பளமானது 1 மாதம் முதல் 2 மாதங்களுக்கும் மேலாக தமக்கு தாமதமாக கிடைப்பதாகவும், இதனால் தாங்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாகவும், சம்பள பணத்தினை சரியான தேதியில் முறையாக வழங்க வேண்டும் என்றும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நகராட்சியின் முன்பு துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த போராட்டமானது அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஒரு சுமூக முடிவு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் பணியில் இருக்கும் பொழுது இன்று வரை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்களான கையுறை, காலுறை போன்றவை எதுவும் இன்றி அவர்கள் தற்போது வரை வழங்கப்படாததால் வெறும் கைகளோடு அவர்கள் துப்புரவு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இது தங்களுக்கு மிகவும் சிரமமாகவும் இருப்பதாகவும், பல சமயங்களில் குப்பைகளில் உள்ள சிறு துரும்புகள், பூச்சிகள், ஊசிகள் போன்றவை தங்கள் கை கால்களை குத்தி காயங்களை ஏற்படுத்த அவர்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், நிதி வழங்கப்பட்டதும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவர்களின் பாதுகாப்பு கருதி தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை உடனடியாக வழங்குவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.